பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். பராசக்தி படம் சோதனை கட்டத்தில் இருக்குதா? அந்த சோதனையிலேருந்து மீண்டும் பராசக்தி வெளியே வந்துருமா? இன்றைய சூழ்நிலையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பராசக்தி படத்துக்கு நிச்சயமாக சோதனையான காலகட்டம் தான். என்ன காரணம் அப்படின்னா, அந்த படத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிற டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வளையத்துக்குள்ளே வந்திருக்காரு. அவருக்கு சம்மன் அனுப்பிச்சு அவர் அந்த குறிப்பிட்ட நாட்களில் ஆஜராகலை, அவர் அப்ஸ்காண்டாக இருக்கார் இந்த நிமிஷம் வரைக்கும். இதுக்கு இடையில் அந்த அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. என்னென்னா, டாஸ்மாக் என்கிற நிறுவனத்துக்கு போய் இவங்க விசாரணை பண்ணுறதுக்கு தான் அந்த தடை. ஒரு தனி நபர்களை விசாரணை செய்கிறதுல எந்த சிக்கலும் இல்லை. அப்படியே ஒருவேளை அதற்கும் சேர்த்து இந்த தடை உத்தரவு இருக்கும் பட்சம் அடுத்தடுத்த நாட்களில் அந்த தடை நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ டாஸ்மாகில் இருந்து முறைகேடாக சம்பாதித்த பணம் ஆகாஷ் பாஸ்கரன் மூலமாக திரையுலகில் முதலீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு உறுதியான ஆதாரம் அமலாக்கத்துறைக்கு கிடைக்கும் பட்சம் அந்த பணம் எங்கெங்கே போச்சு அப்படின்னு அந்த நூல் பிடிச்சி வரும்போது அந்த பணத்தில் தான் நாங்கள் பராசக்தி படத்தை தயாரித்தோம் அப்படின்னு இவர் சொல்லும் பட்சம் நிச்சயமாக அந்த படத்தை இவங்க அட்டாச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே இந்த போன்ற வழக்குகளில் ஒருத்தர் முறைகேடாக பணம் சம்பாதிச்சிருக்கார் அப்படிங்கிற குற்றச்சாட்டில் அவரை விசாரிக்கும் போது அவர் முறைகேடாக சம்பாதிச்சதை இங்கெல்லாம் சொத்து வாங்கியிருக்காரு, இங்கே வீடு வாங்கியிருக்காரு, அங்கே லேண்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு தெரிய வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சொத்தை அட்டாச் பண்ணுவாங்க. இப்போ இங்கே அந்த அசட் என்பதே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தின் மீது செய்யப்பட்ட முதலீடாக இருக்கும் பட்சம் ஸோ அந்த படத்தை இவங்க அட்டாச் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சட்ட போராட்டம் நடத்தி அந்த தடையை நீக்கி இவர்கள் அதை டேக் ஓவர் பண்ணி மறுபடியும் ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா சட்டத்தில் எல்லாத்துக்குமே இடம் இருக்குது. இருந்தாலும் இவங்க திட்டமிட்டபடி வருகிற பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் செய்ய முடியுமா அப்படின்னா இன்றைய சூழ்நிலையில் அதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த படத்தில் நடிக்கும் சிவகார்த்திகேயனே அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா, பராசக்தி படம் 2026 பொங்கல் அப்படின்னு அவர் பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ இப்படி ஒரு சிக்கல் வந்ததுனால இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ அதே பொங்கலுக்கு நம்மளுடைய இன்னொரு படத்தை விட்டுறணும் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ அவரை வைத்து இயக்குவதாக இருந்த வெங்கட் பிரபுவை கூப்பிட்டு, உங்களுக்கு இந்த வருஷம் கடைசியில் தான் நான் டேட் தர்றதா இருந்தேன், ஆனால் இப்போ உங்களுக்கு சீக்கிரமே நான் தர்றேன், நீங்கள் சீக்கிரம் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு வாங்கங்கிற மாதிரி அவரை வேகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பராசக்தி படம் உரிய காலத்தில் வருங்கிற நம்பிக்கை சிவகார்த்திகேயனுக்கே இல்லை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு. பராசக்தி சோதனை தான் நிச்சயமாக. அப்போ இதே தயாரிப்பு நிறுவனம் தான் இட்லி கடை தனுஷ் நடிக்கிறது இருக்கு. இட்லி கடை வியாபாரத்துக்கு வந்துருமா? இல்லை, இட்லி கடைக்கும் அதே பிரச்சனை தான். என்ன இப்போ பராசக்தி இட்லி கடைங்கிறது டான் பிக்சர்ஸோடைய 2 ப்ராஜெக்ட். இந்த படத்துக்கு என்ன சிக்கல் இருக்கோ அதே சிக்கல் தான் இந்த படத்துக்கும் இருக்கு. அதே நேரம் டான் பிக்சர்ஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பராசக்தி படத்தில் நடித்த சிவகார்த்திகேயனுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 70 கோடியில் வீடு கட்டி தர்றதா அவருக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் குடியிருந்த வீட்டையே வெக்கேட் பண்ணிட்டு வேற இடத்துல இருக்காரு தற்காலிகமாக. அவருடைய வீட்டை இடிச்சிட்டு ஒரு 70 கோடிக்கு வீடு கட்டி தர்றாங்கிற ஒரு தகவல் இருக்கு. இது சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கூடுதல் நெருக்கடியை கொடுக்கும். என்னன்னா, இப்போ தனுஷ் இருக்காரு, அவர் அமலாக்கத்துறை கூப்பிட்டு கேட்குறாங்க, இல்லை சார் நான் பணம் கொடுத்தாங்க, நான் நடித்தேன், அதுக்கு மேலே எனக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு அவர் நடைய கட்டிடுவார். ஆனால் இந்த பதில் சிவகார்த்திகேயனால் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் படத்தில் நடித்து சம்பளம் வாங்கினீங்கன்னா ஓகே, ஆனால் நீங்கள் அப்படி வாங்காமல் உங்கள் வீடையே அவங்க செலவில் கட்டி கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் வேற என்ன தொடர்பு அப்படின்னு அவரை கிடுக்கிப்பிடி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிக்கல் அவருக்கு இருக்குது. தனுஷை பொறுத்த வரைக்கும் அந்த சிக்கல் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் தனுஷை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு, அதை நம்ம சரியாக முடிச்சு கொடுக்கணும். என்னென்னா, இட்லி கடையினுடைய இயக்குனரும் அவர் தான். அதனால் அவர் நடித்து கொடுத்ததோடு இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் உட்காந்து எடிட்டிங்கே லாக் பண்ணிட்டார். ஜூன் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய RRரும் தொடங்குது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரா, அவங்க பிரச்சனையை அவங்க சமாளித்து வந்துடுவாங்க, அதுக்கு இடையில நம்ம படத்தை முடிச்சு கொடுத்துருவோம், இதனால நம்ம டிலே பண்ண வேணும்னு அவருடைய சொந்த காசை போட்டு அந்த படத்தை முடிக்கிற முனைப்பில் அவர் இருக்கார். அதே நேரம் அது வெளிவருவது தாமதமாகுவது அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கையை பொறுத்து தான். இப்போ தனுஷ் இளையராஜாவுடைய பயோபிக் அப்படின்றதுல நடிக்கிறது கமிட் ஆகி படம் கொஞ்சம் வேகம் எடுத்தது, ஃபோட்டோ ஷூட்லாம் வந்துச்சு, அப்புறம் என்னன்னு தெரியல நின்றுட்டு இருக்கு. இதுக்கடையில் அப்துல் கலாம் வாழ்க்கை வரலாற்றுலையும் நடிக்கிறதுக்கு தனுஷ் ரெடி ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்துல் கலாம் கதைக்கு தயாராகிட்டார்னா இந்த இளையராஜாவுடைய வாழ்க்கை வரலாறு என்ன நிலை? இளையராஜாவுடைய பயோபிக் இப்போதைக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. முதல்ல ஒரு அறிவிப்பு வந்தது, சில ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் வந்தது. இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த இளையராஜா பயோபிக்கில்
இளையராஜாவும் ஒரு பார்ட்னராக உள்ளே போயிட்டார். அவர் நேரடியாக போகாமல் அவருடைய பினாமியாக இருக்கிற ஸ்ரீராம்ங்கிற நபரை அதுக்குள்ளார வந்து தயாரிப்பாளராக உள்ளே கொண்டு வந்துட்டார். அதோட அர்த்தம் என்னன்னா, என்னோட பயோபிக் எடுக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு பணம் கொடுக்கணும், அந்த பணத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து லாபத்தில் பங்கு கொடுங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஸ்ரீராம் உள்ளே கொண்டு வந்துட்டார். அதாவது பணம் போடாத ஒரு பங்குதாரராக இவங்க உள்ளார இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டை எடுத்துட்டு வந்த மும்பை நிறுவனம் இருக்காங்கல்ல, அவங்க குறித்து இவங்களுக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்டை தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்க நினைச்ச மாதிரி அந்த நிறுவனம் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா அந்த படம் தொடங்குறதுலே ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அதனால தான் என்னன்னா, அந்த படத்தை அப்படியே போட்டுட்டு தனுஷ் வந்து வெவ்வேறு படங்களை நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது இல்லாமல் அந்த படத்துக்கு இயக்குனராக கமிட் பண்ணப்பட்ட அருண் மாதேஸ்வரன் இந்த படத்தை ஓரமாக வச்சுட்டு அவர் வெவ்வேறு படங்களை நோக்கி போயிட்டார். அதனால் எனக்கு தெரிஞ்சு இளையராஜா பயோபிக் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் இப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தனுஷ் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 வருஷத்துக்கான லைனப்பை வந்து கரெக்டாக வச்சிருக்காரு. இதை முடிச்சுட்டு அது, அந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்த படம் அப்படின்னு கரெக்டாக லைனப் இருக்குது. அதில் வந்து இளையராஜா பயோபிக் இல்லை. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் கலாமுடைய பயோபிக்கில் நடிக்கிறதுக்கு அவர் கமிட் ஆகியிருக்காரு. சிம்ரன் வந்து தன்னுடைய ஒரு சக நடிகைகிட்ட அவங்களோட நடித்த படத்தை பாராட்டினேன், அதுக்கு அவங்க என்ன விமர்சனம் பண்ணாங்கன்னு ஆதங்கப்பட்டாங்க. அது சமூக ஊடகங்களில் பத்திரிகைகளில் வரக்கூடிய தகவல்கள்லாம் ஜோதிகாவை தான் அவர் குறிப்பிட்டாரா அப்படின்னு வருது. சிம்ரன் அதுக்கு இல்லை சம்மந்தப்பட்டவங்களே என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ யாரை சிம்ரன் சொல்லியிருந்தாங்க? அது அதாவது சிம்ரனுடைய வார்த்தைகளை வைத்து நம்ம அனுமானிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அது நிச்சயமாக ஜோதிகா குறித்த கருத்து தான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களை மாதிரி டப்பாவை கேரக்டரில் நடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆன்டி கேரக்டரில் நடிக்கிறது ஒன்று பெட்ரு தான் ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த டப்பாங்கிற வார்த்தையை வந்து யாருமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க பெரும்பாலும். சிம்ரனுடைய கடந்த கால பல்வேறு பேச்சுகளை எல்லாம் கவனிச்சாலும் இந்த டப்பாங்கிற வார்த்தையை வந்து அவங்க எங்கேயுமே பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. பொதுவாகவே சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அவங்க பேச்சில் வந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை வந்து ரெகுலராகவே பயன்படுத்துவாங்க. ஸோ அப்படி இவங்க டப்பாங்கிறது இவங்களுடைய ஃபேவரைட் வேர்டான்னு பார்த்தா அப்படி கிடையாது. அப்போ அந்த இடத்தில் அந்த டப்பாங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தியதன் மூலமாக அவங்க வந்து மறைமுகமாக ஜோதிகா தான் அது அப்படின்னு நமக்கெல்லாம் உணர்த்தியதாக தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, டப்பா கார்ட்டல்னு ஒரு வெப் சீரிஸில் ஜோதிகா நடித்தாங்க. அது நீங்களும் பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆபாச வசனம் தான் அந்த ஜோதிகா பேசியிருப்பாங்க, கம்ப்ளீட்டாக. அது கூட நிறைய வீடியோக்கள் சோஷியல் மீடியாவிலலாம் இருக்குது. சிவகுமாரையெல்லாம் டேக் பண்ணி உங்கள் வீட்டு மருமகள் இப்படிலாம் பேசுகிறத எப்படி வேடிக்கை பார்க்குறீங்கலாம் கேட்டாங்க. சூர்யாவையும் டேக் பண்ணி பல பேர் வசைப்பாடினதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்தளவுக்கு அந்த வெப்சீரிஸில் கம்ப்ளீட்டாக ஒரு 10 வாரத்துக்கு ஒரு முறை அந்த ஆபாச வசனத்தை இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அதை மீன் பண்ணி தான் நீங்கள் நடித்த இந்த ஆபாசத்தை விட நான் நடிக்கிற ஆன்டி ரோல் வந்து பெட்டர் அப்படின்னு இவங்க நமக்கெல்லாம் வந்து மறைமுகமாக குறிப்பிட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் மக்கள் வந்து மிகப்பெரிய புத்திசாலிகள் தானே, அப்போ இது யார் அப்படின்னு அவங்களே புலனாய்வு செய்து கண்டுபிடிச்சி ஜோதிகாவை தான் இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு கடுமையாக ஒரு டிபேட்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பட் சிம்ரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதை வெளிப்படையாக சொல்லி ஒரு ஜோதிகாவை குற்றவாளி கொண்டு நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஜோதிகாங்கிறவங்க வெறும் நடிகை, முன்னாள் நடிகை மட்டும் கிடையாது, சூர்யாவுடைய மனைவி. அப்போ சூர்யாவுடைய டிக்னிட்டியையும் இவங்க பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, ஜோதிகாவுக்கும் சிம்ரனுக்குமே கடந்த காலத்தில் ஒரு நட்பெல்லாம் இருந்திருக்கு. ஸோ அதனால் அவங்க அடக்கி வச்சிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அது ஜோதிகாவான்னு நேரடியாக கேள்வி கேட்கும்போது அதுக்கு வந்து இப்படி ஒரு விளக்கத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜின் பட இயக்குனர் டிஆர் பாலா அவர் ஒரு சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது, இந்த ஜின் பட கதையை நான் ஒரு பெரிய ஹீரோ கிட்ட சொன்னேன், 2 வருஷமாக என்னை கதையை கேட்டு கதைகள்லாம் மாற்ற சொல்லி, நீ யாருன்னு கேட்டு நீ சினிமாவுக்கு லாய்க்கு இல்லை, அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு. இப்போ இந்த புழு சட்டை மாறன் அதை எடுத்து போட்டால் யார் அந்த பெரிய ஹீரோன்ற மாதிரி அவர் இப்படி சினிமாக்களில் வழக்கமாக நீங்கள் பல அனுபவங்களில் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு தானா? இந்த காலகட்டமும் இன்னும் மாறாமல் தான் அப்படியே தான் இருக்குதா? இல்லை, சினிமா வந்து இன்னைக்கு வந்து ஹீரோக்களை நம்பி தான் சினிமா. இன்னைக்கு இல்லை, அது ஒரு பல வருடங்களாகவே நடக்குது. சினிமா என்பது இயக்குனரின் மீடியம் தான், அதுதான் உலக அளவில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பக்கத்து மாநிலமான கேரளாவிலும் கூட சினிமா என்பது இயக்குனரின் மீடியமாக தான் இன்னமும் இருக்குது. ஆனால் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இயக்குனரின் மீடியமாக இருக்க வேண்டிய சினிமா அது ஹீரோக்களுடைய கைக்கு போயிடுச்சு. எம்ஜிஆர், சிவாஜியில் தொடங்கி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ நினைத்தால்தான் ஒரு இயக்குனராக முடியும். ஹீரோ நினைச்சா தான் ஒருத்தர் தயாரிப்பாளராக முடியும். ஒருத்தருக்கு எத்தனை கோடி வேணாலும் பணம் இருக்கலாம், ஆனால் ஒரு ஹீரோ மனசு வச்சா தான் அவர் தயாரிப்பாளராக ஆக முடியும். அதே மாதிரி ஒருவரிடம் எவ்வளவு சூப்பரான கதை வேணாலும் இருக்கலாம், அவர் மிகப்பெரிய இயக்குனராக வருவதற்கான அத்தனை தகுதியும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஹீரோ நினைச்சா தான்
அவருக்கு வந்து இயக்குனருங்கிற அந்தஸ்தே கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு சினிமாவே ஹீரோக்களின் பிடியில் தான் இருக்கு. அப்போ இவங்க நினைச்சது தான் நடக்குது, இவர்கள் வைத்தது தான் சட்டம். அதே மாதிரி இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பல பேர் கதை சொல்ல வர்றாங்க. சில கதைகளை பார்த்தீங்கன்னா உடனே இவங்க ஓகே பண்ணிடுறாங்க, சில கதைகளை பார்த்தீங்கன்னா அதை இழுத்தடிக்கிறாங்க, சில கதைகளை கேட்டு ஓகே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கன்னு கடைசியில் மொத்த கதையுமே மாற்றிடுறாங்க. இதெல்லாம் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது குறித்து யாருமே வெளிப்படையாக பேசுறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஹீரோக்கள் குறித்து இந்த மாதிரி நீங்கள் வெளிப்படையாக குற்றம் சாட்டும் போது மற்ற ஹீரோக்கள் உங்களுக்கு வந்து வாய்ப்பு தரமாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலேயே பல பேர் சரி ஓகே அப்படின்ட்டு அப்படி கடந்து போயிடுவாங்க. பட் இந்த குறிப்பிட்ட நபர் இப்போ தன்னுடைய படத்தினுடைய நிகழ்ச்சியில் வந்து இப்படி ஒரு சம்பவத்தை அவர் சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. என்னன்னு சொல்லணும், அவர் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் ஒரு மிகைப்படுத்தினது போல் தோன்றினாலும் அது உண்மையாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது குறித்த இதெல்லாம் நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது. அதுக்கப்புறம் இவர் யார் இந்த ஹீரோ அப்படிங்கும்போது அவர் போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அந்த ஹோட்டல் பேரை சொன்னால் நீங்கள் அந்த ஹீரோ யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதை வச்சு எல்லாருக்கும் என்ன தோணுச்சு அப்படின்னா, இவர் சிம்புவை சொல்கிறார் அப்படிங்கிறது பல பேருடைய யூகமாக இருந்தது. என்ன காரணம், சிம்பு தான் லீலா பேலஸ் ஹோட்டல்லையே ஒரு பர்மனண்ட் சூட் எடுத்து அங்கேயே தங்கியிருப்பார். சென்னையில் வீடெல்லாம் இருந்தாலும் சிம்புவுடைய ஜாகைங்கிறது லீலா பேலஸ் ஹோட்டல் தான். அதனால இது சிம்புவா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் எஸ்.ஜே. சூர்யா அவரும் பார்த்தீங்கன்னா சென்னையில் டி நகரில் ஒரு ஹோட்டலில் தான் அவர் பர்மனண்ட்டாகவே தங்கியிருப்பார். இந்த 2 பேர் தான் அந்த யூக பட்டியலில் இருந்தாங்க. இதுக்கு இடையில அந்த இயக்குனர்கிட்டே சில பத்திரிகையாளர்கள் ஃபோன் போட்டு ஏங்க இந்த மாதிரி சொல்லிடுறீங்களே யாருன்னு கேட்கும்போது அவர் ஆஃப் த ரெக்கார்டாக எஸ்.ஜே. சூர்யா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பட் நான் வந்து எஸ்.ஜே. சூர்யாவோட நெருக்கமாக பழகி வருகிற நபர். அவர் வந்து இப்படி ஒரு முகத்தை காட்டியிருப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் சந்தேகமும் பர்சனலாக எனக்கு இருக்குது. அதே நேரம் இதில் ஒரு கூடுதல் விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா மனிதர்களுக்கும் நிறைய முகங்கள் இருக்கும், புரியுதா இல்லையா? இப்போ எஸ்.ஜே. சூர்யா என்கிட்ட ஒரு முகம் காட்டுறாருன்னா இதே முகத்தை உங்கள்கிட்ட காட்டுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்க முடியாது. அந்த உத்தரவாதத்தை நாம கொடுக்க முடியாது. அந்த இயக்குனர்கிட்ட இவர் இப்படி ஒரு முகத்தை காட்டி இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் இந்த சம்பவத்தை வைத்து சொல்லும் போது இப்போதைக்கு எஸ்.ஜே. சூர்யாவுடைய பெயரை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா எஸ்.ஜே. சூர்யா ஒரு உதவி இயக்குனராக இருந்து பல அவமானங்களை அவரும் சந்திக்க நேர்ந்திருக்கும். அப்படிலாம் வந்து வளர்ந்து வந்த ஒருவர் ஒரு புது இயக்குனரை இப்படி பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமான்றது இல்லை. அதுதான் நாம அவரோடு பழகிய வகையில் பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா வந்து ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஒரு கேரக்டர். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப வாழ்க்கையினுடைய அடிமட்டத்திலிருந்து வந்தவர் அவர். அதனால வளரும் இயக்குனரை அவர் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாரா அப்படின்னு எனக்கு வந்து பர்சனலாகவே ஒரு டவுட் இருக்குது. இன்னொன்று, ஒரு இயக்குனர் வராரு, அந்த கதை பிடிச்சா நடிக்கலாம், பிடிக்கலைன்னா பிடிக்கலன்ட்டு போயிடலாம், அவ்வளோதானே. அவரை நீங்கள் 2 வருஷம் வர வச்சு அவருடைய எதிர்காலத்தையே சீரழிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு என்ன மோட்டிவ் இருக்க முடியும்? தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா நான் வந்து அந்த இதை நம்பலை அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் அவர் ஒரு வழியோடு தன்னுடைய அனுபவங்களை அவர் பகிரும் போது அது பொய்யாக இருப்பதற்கும் வாய்ப்பில்லை. ஒருவேளை வேணா அதில் மிகைப்படுத்தல் வேணா இருக்கலாம். இன்னொன்று, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் எங்கே பகிர்கிறார் அப்படிங்கிற அந்த இடத்தையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். என்னன்னா, தன் படத்தினுடைய ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் வந்து இதை பேசுகிறாரு. அப்போ அது அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியலாக இது பயன்படுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ணி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரஜினிகாந்த் பல ஆண்டுகளுக்கு பின்னர் தனக்கு அட்வான்ஸு கேட்டேன் கொடுக்கல, அங்கேருந்து நான் நடந்தே வந்தேன் கோடம்பாக்கம் சாலை வழியா அப்படின்லாம் பேசினார்ல. ஒருவேளை அது போன்று இது கொஞ்சம் நீங்கள் சொல்கிற அந்த ப்ரொமோஷனுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமான்றதுக்காகவும் இப்படி இருந்திருக்கலாமோ? அல்ல, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து முற்றிலுமாக அப்படியெல்லாம் இருக்காதுன்னு நம்ம நிராகரிக்க முடியாது. பட் எல்லாத்துக்கும் மேலே உண்மை என்ன என்பது அந்த இயக்குனருக்கும் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு மட்டுமே தான் தெரியும். இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும் போது அது சமூக வலைத்தளங்களில் நிச்சயமாக வைரல் ஆகும். ஸோ அது தன்னுடைய படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி அமையும்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். எஸ்.ஜே. சூர்யா வெளிப்படையாக வெளியில் வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால் என்ன உண்மை ஓரளவு தெரிய வரலாம். நிச்சயமா. கமல்ஹாசன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, அதாவது சினிமான்றது ஒரு சாதாரண மீடியா இல்லை, சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களை கதைகள் மூலமாக மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஊடகம் அப்படின்னு இருக்காரு. இந்த ஊடகத்திலிருந்து நான் விலகிக் கொள்ள மாட்டேன், தொடர்ந்து இதில் தான் நான் இருப்பேன் அப்படின்றார். ராஜ்யசபா எம்பி, அரசியல் தளம் அப்படின்னு போனாலும் உறுதியாக சினிமா தளத்திலும் நான் இயங்குவேன் கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. அப்படிதான் அவர் லைஃப்பை கொண்டு போக போறாரு. ஆமாம், ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம்ங்கிறது ஒரு லெட்டர் பேடு கட்சி தான். அதுக்கு மேலே அந்த கட்சிக்கு எந்த எதிர்காலமும் இல்லை, தமிழ்நாட்டு அரசியலில் எந்த ரோலும் இல்லை. இதுதான்
முக்கியம். இன்னும் சொல்லப்போனால் கமலுக்கும் அரசியலுக்கும் எதிர்காலத்தில் என்ன தொடர்பு அப்படின்னா, இப்போ திமுக அவருக்கு தருவதாக சொன்ன அந்த ராஜ்யசபா எம்பியாக இவர் ஒரு 6 வருஷம் பதவியில் இருக்கலாம், அவ்வளோதான். அதை தாண்டி வேற எந்த ரோலும் கிடையாது. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த ராஜ்யசபா எம்பிக்கு பிரதி உபகாரமாக ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம், இவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னன்னா, இன்றைக்கு அந்த விக்ரம் படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு கமல்ஹாசனுடைய நட்சத்திர அந்தஸ்தே ஒரு பெரிய அளவில் உயர்ந்திருக்கு. சொல்லப்போனால் கடந்த 50 வருடங்களாக திரையுலகில் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கும் கமலுக்கும் தான் போட்டி. ஒரு சில சந்தர்ப்பங்களில் ரஜினி படங்களை கமலுடைய படங்கள் வணிக ரீதியாக முந்தினாலும் பல ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ரஜினியை விட கமல் படங்களுடைய வசூலுங்கிறது கொஞ்சம் பின்தங்கி தான் இருந்தது. இந்த சூழ்நிலையில் கமல் நடித்த விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா ரஜினி படங்களுடைய வசூலை முறியடித்தது மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் தான் கமல் யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசியலில் நமக்கு எந்த ஆதரவும் இல்லை, ஒரு பெரிய ஆரவாரமும் இல்லை. ஆனால் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய வெற்றி இப்போ கிடச்சிருக்கு. அப்போ நம்ம இதில் கவனம் செலுத்துவோம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் இப்போ தொடர்ந்து படங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் தக் லைஃப் ப்ரொமோஷனில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேசிய அந்த பேச்சு குறித்து சொல்லணும் அப்படின்னா, சமூகத்தில் நடக்கிற பல குற்றங்களுக்கு இதுதான் ஏதோ ஒரு பெரிய தீர்வு மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறார். உண்மையை சொல்லப்போனால் சமூகத்தில் குற்றங்கள் நடப்பதற்கே இந்த சினிமாக்கள் தான் காரணமாக இருக்குது. அதற்கு கமல் நடித்த படங்களும் கூட விதிவிலக்கு இல்லை. என்னன்னா, இன்றைக்கி பல குற்றவாளிகள் புதுசாக அவங்களுடைய குற்றங்களை செய்வதற்கான உத்திகளையே அவங்க திரைப்படங்கள்லே தான் அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த திரைப்படம் தான் அதையெல்லாம் கலையுது, அதை மாற்றுது அப்படிங்கிற அந்த கமலுடைய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. தக் லைஃப் ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த ப்ரொமோஷன் மற்ற படங்களுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை இவங்க முன்னெடுத்துக்கிட்டு போகிறாங்களா? அதாவது எல்லா இடங்கள்லையும் போய் அந்த ப்ரொமோஷன் ஒர்க்கு, அப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த ப்ரொமோஷன் விளம்பரங்கள் வேறு வேறு யுத்திகளை கடைபிடிப்பாங்க. இப்போ ரஜினிகாந்த் படங்கள்லாம் கூட விமானங்களில் அந்த விளம்பரங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருந்தது. கலைப்புலி தானம் அதெல்லாம் மேற்கொண்டிருந்தார். இப்போ தக் லைஃபுக்கு எமோஜி கூகுளில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு புதுவிதமான ப்ரொமோஷன் யுத்தி அப்படின்றாங்க. ஸோ அந்த ஒரு மாதிரியான ஒரு புது உத்திகளை கையாளுறாங்களா தக் லைஃப் படத்துக்கு? ஆமாம், கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைய தொழில்நுட்பத்தை இன்றைக்கே சினிமாவில் அறிமுகப்படுத்துகிற ஒரு மனிதர் தான். அது வெறுமனே திரைப்பட உருவாக்கத்தில் மட்டும் இல்லை, மார்க்கெட்டிங்லேயும் அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட மணிரத்னமும் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேரும் நாயகன் படத்துக்கு பிறகு இணைஞ்சிருக்காங்கிறதுனால இயல்பாகவே இந்த படத்தின் மீது எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இன்னொன்று, கமல்ஹாசன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விக்ரம் என்கிற ஒரு படத்தின் மூலமாக ஒரு பெஞ்ச் மார்க் ரெக்கார்ட் பிரேக் ஏற்படுத்தின கமல்ஹாசன் அடுத்து நடித்த இந்தியன் படம் பெருசாக போகலை, இந்தியன் 2. அப்போ என்னென்னா, அடுத்து நம்ம பண்ணுற படம் கமர்ஷியலாக வெற்றி அடையணுங்கிற ஒரு ப்ரெஷர் கமலுக்கு இருக்குது. மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசனை நீண்ட நாட்கள் கழித்து நம்ம இயக்குறோம், ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம வெற்றியடைய வைக்கணுங்கிறது அவருக்கும் தோணுது. இன்னொன்று, ஒரு தயாரிப்பாளராக கமல்ஹாசன் என்னன்னா, இப்போ இந்த படத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 1000 கோடி வசூலை ஈட்டணும், இது ஒரு பேன் இண்டியா படமாக கொண்டு போகணும். இப்போ பேன் இண்டியான்னு எல்லாரும் சொன்னாலும் சில படங்களுக்கு தான் அந்த பேன் இண்டியாவுக்கான தகுதி இருக்கும். அப்படி ஒரு படம் தான் தக் லைஃப் படம். உதாரணத்துக்கு மணிரத்னம் இயக்குனர், கமல்ஹாசன், ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற அந்த காஸ்ட் அண்ட் டெக்னீஷியனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேன் இண்டியா இதுவாக தான் தெரிவாங்க. அதனால இந்த படத்தை ஒரு பேன் இண்டியா படமாக கொண்டு வரணும்னா அந்த விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பக்கம் ட்ரெடிஷ்னல் ஊடகங்களை சந்தித்து அவர்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணி ஒரு பக்கம் ப்ரொமோட் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் மீடியாக்களை விட சோஷியல் மீடியா பெரிய அளவில் வளர்ந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்களை கூப்பிட்டு அவங்க முன்னால் ஒரு பக்கம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்குமே இதே மாதிரி போகிறாங்க. ஹைதராபாத்தாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், பாம்பேவாக இருக்கட்டும், 2 தர போகிறாங்க. ஒரு தர ஊடகங்களை சந்திக்கிறதுக்கு, இன்னொரு தர இன்ஃப்ளூயன்சரை சந்திக்கிறதுக்குங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட காரணம் என்னன்னா, இந்த படத்தை ஒரு பெரிய அளவில் வசூல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் தான். வணிக ரீதியாக பெரிய அளவு வெற்றி பெற்றதுன்னா இந்த ட்ரெண்ட் அடுத்தடுத்த சினிமா படங்களுக்கான விளம்பர யுத்திக்கு, ப்ரொமோஷன்களுக்கு இப்படி பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு தெரியுது. நிச்சயமா, அதில் எந்த மாற்றமே இல்லை. எல்லாத்துக்கும் மேலே அதில் கண்டென்ட் உங்களுக்கு அது சரியாக இருக்கணும்ல. கமலஹாசன் இதே மாதிரி இந்தியன் 2க்கும் போனார், ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி இப்போ விக்ரம் படமாக இருக்கட்டும், பல நடிகர்கள் அந்த மாதிரி போகிறாங்க. ஆனால் அதில் கண்டென்ட் சரியாக இருக்கும்போது தான் அது ஒர்க் அவுட் ஆகும். நன்றி சார். மற்ற நேரங்களில் சரி. ஓகே, மகிழ்ச்சி.